உங்கள் ஃப்ரெண்டு வந்து சென்னையிலேருந்து பணம் அனுப்பிச்சு இன்றைக்கி குற்றாலத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வேணும் வாங்கி அனுப்பிச்சி விடுறியா அப்படின்னாப்புல. அதனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான கடைக்கு வந்துருக்கோம். ஃப்ரூட்ஸ் என்ன ரேட்டு எல்லாமே குற்றாலத்தில் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். எனக்கு வந்து வெரைட்டி வந்து ஒரு 4 வெரைட்டியுமே காட்டுங்க. நான் 2 கிலோ வாங்கிக்கிறேன். இது வேணுமா? கூண்டு வேணும். கூண்டு வேணா நல்லா இருக்கும். கொட்டை தனி சதை தனியாக வரும். கூண்டை காட்டுங்க. இது நீங்கள் சாப்பிட்டா 250 ரூபா. இது 200 ரூபா. இது 200ண்ணா. அது கொட்டை வர சதை வர 400 ரூபா விற்கி ஃபைனலாக 380 ரூபா போட்டாங்க. இது வெட்டி போயிட்டுன்னா அது அப்படி இருக்கு. சாட் பண்ணும்போது ஒரு தூரம் தூக்குங்க. என்ன கொட்டையை விட்டு தனியாக வரும். இது கொட்டையோட சாப்பிடலாமா? எப்படி இருக்குதா கட் பண்ணது? இதில் 1 கிலோ கொடுக்கணும். இது தனியாக பேக் பண்ணுங்கண்ணா. கொட்டையை சாப்பிடலாமாண்ணா? கொட்டையை சாப்பிடுங்க. தூரம் அப்படியே மென்றுலாம்ண்ணா. இந்த பழம் வந்து 400 ரூபா, 350 ரூபாய்க்கு தராங்க. கொட்டையும் சேர்த்து சாப்பிடலாம். 380 350 இல்லையா? கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது வந்து நம்ம முதல்ல சாப்பிட்ட பழம். இது வந்து 250. சரிண்ணா. ஓகேண்ணா. ஓகே. இதில் குறை தருவீங்களா எப்படி? இதில் இது புளிப்பு கலந்த இனிப்பா இருக்கும். இல்லை விலை குறைப்பீங்களா இல்லை அதே ரேட் தானா? உங்களுக்கு வெள்ளமாண்ணே? இங்கே எல்லாருக்குமே வெள்ளம் தானே? வேற முட்டைப்பழம் எதுண்ணே? முட்டைப்பழம் இது பெரிக்கவா? பெரிக்க வேண்டாம், முட்டைப்பழம் எடுக்கலாம். இங்கே இருக்க எல்லா பழமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கிலோ 300 இப்போதான் வந்து ஃப்ரெஷ் சரக்கு. அப்படியா? இது எப்படி சாப்பிட்றது? எப்படி மாவு மாதிரி முட்டை அவிச்ச முட்டையோட மஞ்சள் கவர் மாதிரி இருக்கும். சரி. இன்னைக்கு தான் வந்து 2 டே 2 நாள் கழிச்சு கட்டப்பாங்க சாப்பிட்டு பழம். அதாவது உடனே நான் நாளை காலோட பழமாக்கலாம் கெமிக்கல் இருக்கு. சரி சரி. அது யூஸ் பண்ணாம இருக்கு. இயற்கையா பழக்கம் 2 நாள் 3 நாள் ஆகலாம். சரிண்ணா. சரிதானா? இது இப்போ இந்த டயத்துக்கு இப்போ மருந்து இது கார்பெட் எதுவும் வச்சு அடிச்சாங்கன்னா நாளை சேம் டயத்துக்கு பழமாயிடும். இது எதுக்கு நல்லது? கால்சியம் கொண்டு மாமலை சாப்பிடுவோம். சரிண்ணா. அது ஒரு கிலோ கொடுத்துருங்க. இது அனுப்பிச்சி விடுது தான், அதனால நல்ல பழமா எடுங்கண்ணா. மங்குஸ்தா எவ்வளோ? கூட உடனே போட்டு கரெக்டாக இருக்குது. சரி ரைட்டு. 1 கிலோ 8 கிராம் எக்ஸ்ட்ரா தான் போட்டு. மங்குஸ்தா எடுங்க. மங்குஸ்தா எவ்வளோ வேணும்? 1 கிலோ கொடுங்க. மங்குஸ்தான் குவாலிட்டி என்ன இருக்கு? சுமார் கூட்ட கூட்டி 500 ரூபாய்க்கு நல்ல தெளிவாக இருக்கு. 500 ரூபாண்ணா? எது அந்த இதா? 400 ரூபா போட்டு உள்ள இருக்கு. நல்ல பிரச்சனை இதில் 400 ரூபா கூட போகுமா? அங்கே இடக்க 300 பொடி வெட்டாரு. அது காயா இல்லை அரைப்பழம்? அரைப்பழம்ண்ணா. முதல்ல அடுத்த வாரம் ஃப்ரெண்டு வாராப்புல வரும்போது கூப்பிட்டு வரேன். ஐயா தேன் தந்தாப்புல. நல்லா தான் இருக்கு. தேன் நல்லா தான் இருக்கு. இது முடவாட்டுக்கால் கிழங்கு. முடவாட்டுக்கால் தானே இது? எவ்வளோண்ணே? 150 ரூபாண்ணா. போன வருஷம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இந்த வருஷம் எப்படின்னு தெரில. சரிண்ணா. எனக்கு எவ்வளோன்னு பாருங்கண்ணா. எவ்வளோன்னு பாருங்க. 1890. என்ன கணக்குண்ணா? 380 ரமட்டான் 1 கிலோ. ஆமாம். 250 இந்த ரமட்டான். 960 மங்குஸ்தான். 300 ரூபா முட்டைப்பழம். முட்டைப்பழம் கம்மியா சொன்ன மாதிரி இருக்கு.
முட்டைப்பழம் முன்னாடி கேட்டுக்கிறேன், கேட்டு தான் போட்டேன். அப்படியா? கொஞ்சம் குறைச்சி போடுங்க. 1890. வேற என்ன? 1900 போடுங்க, 10 ரூபா. 10 ரூபா சேர்த்துண்ணா, நீங்க குறைக்க மாட்டேங்க, கூட்டுது ஏன்னா. சரி சரி. இல்லை 1890 ரூபாய்க்கு பழங்கள் வாங்கியிருக்கோம். ரம்டான் முட்டைப்பழம், அப்புறம் வந்து மங்குஸ்தான். ரம்டான்லேயே 4-5 குவாலிட்டி இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து குற்றாலத்தில் வந்து கரெக்டாக செங்கோட்டை போகிற ரூட்டில் இளஞ்சி குமாரர் கோயில் பக்கத்தில் லெஃப்ட் சைடு. ஏற்கனவே இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடை. ஐயா தான் எல்லாமே எடுத்து தந்தாங்க. வேற என்ன பழங்கள்லாம் இருக்குண்ணே? வித்தியாசமான பழங்களாக சொல்லணும். இந்த கொய்யாப்பழம், மாம்பழம் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி தெரியும். வேற வித்தியாசமாக இந்த முட்டைப்பழம் அது மாதிரி வேற மங்குஸ்தான், லம்டா அந்த மாதிரி வேற என்ன பழம் இருக்கு? வாட்டர் ஆப்பிள். எது? வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிளா? டேட்ஸ் வேணுமா? இது நல்ல இனிப்பு. டேட்ஸ் வேண்டாம், டேட்ஸ் இருக்கு, எல்லா பக்கமும் கிடைக்கும். கிடைக்கணும். இங்கே உள்ள குற்றாலம் ஓடி மல்லிகா மாம்பழம். இங்கே உள்ள ஏன் வீட்டில், எங்கள் வீட்டிலே 1 கிலோ வச்சுருக்கேன். இது மல்லிகா மாம்பழம். அது அங்கே மெட்ராஸில் கிடைக்காது. மல்லிகா மாம்பழமா? இது எங்கே விளையிறது? இது இந்த மாம்பழம் ரோஸ்மலை எஸ்டேட் ரோடு. ராஜா தோட்டம். குண்டால டேம் இருக்குல்ல, ராஜா தோட்டம். எவ்வளோ கிலோ? 150. மாம்பழத்தை கொண்டு இமா பசந்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கு. இமா பசந்து 200 ரூபா. எப்படி இருக்கு? இருக்கிற கூட மாம்பழம் பேர் என்ன ஊர்? மல்லிகா. பழத்தை வாங்கியாச்சு. மொத்தமாக பேருமா? மொத்தமாக உள்ளே வச்சுருங்க, அவ்வளோதானே. போயிருமான்னு பாருங்களேன், சைடாக வச்சு சரிச்சு வைங்க, பார்த்துக்குறோம். இல்லை கார் அங்கே நிற்கி, நான் நடந்தே வந்துட்டேன். பலாப்பழம். குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் குற்றாலத்தை சுற்றி வந்து எல்லா பக்கமே வந்து பழங்கள் தான். எப்போதுமே வந்து அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குற்றாலம் வந்தீங்கன்னா அந்த சீசன் ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் என்னென்னா, இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து கால் பண்ணி எனக்கு இந்த பழம்லாம் வேணும், பழங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி இப்போ நான் அனுப்பிச்சி விட்றேன். குற்றாலத்தில் பழங்கள் வாங்கணும்னா குற்றாலம் டு செங்கோட்டை ரோட்டில் இருக்கிற காசி மேஜர் புறத்தை தாண்டி வந்து அந்த இளஞ்சி குமாரர் கோயில் பக்கத்தில் ட்ரிசில்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வரும். அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்து அங்கே போனீங்கனாலே ஒரு 4-5 கடைகள் இருக்கும். இந்த கடைகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. உள்ளேயும் ஐந்தூரி பக்கமும் ஃப்ரெஷ்ஷாக கடைகள் இருக்குது. மெயின் ஃபால்ஸ் பக்கமும் ஃப்ரெஷ்ஷாக கடைகள் இருக்குது. ஆனால் வாகனத்தை நிறுத்தி வாங்க முடியுமான்னா அது கொஞ்சம் டவுட் தான். வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம், தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து வல்லத்தை சார்ந்தவங்க. வல்லம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது தென்காசி மாவட்டத்தில். இவங்களுக்கு மெயின் பிஸ்னஸே வந்து ஃப்ரூட்ஸ் சேல்ஸ் பண்ணுறது தான். அதுவும் வந்து இந்த மாம்பழங்கள், அப்புறம் வந்து ரம்புட்டான், மங்குசான், இந்த மாதிரி முட்டைப்பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறதுல அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஃபாரின் முதற்கொண்டு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, நான் வந்து எல்லா பக்கமே நடந்துருவேன். எனக்கு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லா பக்கமே ட்ரெக்கிங் போகிற மாதிரி நடந்து போயிடுவேன். இப்போ குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்லேருந்து நடந்து வந்தேன். அதேமாதிரி நடந்து வந்து வாங்கினீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிஸ்னஸும் நல்லா வளரும். நம்மளோட வீடியோ கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.